இந்த நாளிலும் நாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். நாம் வாசிக்கிற வேத பகுதியிலே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். இந்த காலைவேளையிலே ஆமென் பாருங்கள், 3 காரியத்தை ஆமென் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆமென். இந்த ஆண்டு கர்த்தர் சொன்னார், கர்த்தர் உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன். அப்போ பல வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இந்த ஆண்டவருடைய முதல் ஆமென் பகுதியிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு சொன்ன ஒரு விஷயம், ஆமென், யோசபாத்துக்கு ஒரு ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடு உண்டாகிறது. ஏன்னா கர்த்தர் சொல்றார், யோசபாத்தே நீ பயப்படாத, நீ கலங்காத, ஆமென், இந்த யுத்தம் கர்த்தருடையது. உடனே யோசபாத் அதை ஏற்றெடுத்தார். சொல்லுகிறாரு, இந்த யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அல்லேலூயா. ஆமென். நாம் யாத்திரையாகமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், தேவ மனுஷனாகிய மோசே சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் செய்வார். நீங்க அதை பார்ப்பீங்க. இப்போ கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்ப நம்ம பேசாம சும்மா இருந்துடணும். காலையில நல்ல இழுத்து மூடிட்டு நல்ல கொரட்டை விட்டு என்ன செய்தரணும்? தூங்கிடணும். நல்லா சாப்பிட்டுட்டு என்ன செய்யணும்? சும்மா பக்கத்து வீட்டில் அல்லாட்ட வேற யாரையாவது குறிச்சு என்ன செய்யிட்டு இருக்கணும்? கொஞ்ச நேரம் கழுவி ஊத்தின்னா தெரியுதா? அப்படி பேசிட்டு அப்புறம் அந்த நாள் என்ன செய்யணும்? சோத்திரா படுக்க சொல்ல மாட்டோம், ஆண்டவரே சோத்திர ஆண்டவர். எதுக்கு அந்த சோத்திரம் சொல்றாங்கன்னு தெரியல. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். வரமாட்டேங்குது, சத்தமா சொல்லுங்களேன். அப்போ நம்ம ஏதோ ஒரு காரியத்தை செய்தானா கர்த்தர் நமக்காக எதையோ ஒரு காரியத்தை செய்வார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். வேலை விஷயமா இருக்கலாம், படிப்பு விஷயமா இருக்கலாம், ஆமென் பாருங்க, பல காரியமா இருக்கலாம். நம்ம பிள்ளைங்க எல்லாம் பாருங்க, சில பிள்ளைங்களை முன்ன கூப்பிட்டு எல்லாவிட்ட கேட்போம் தனியா, உன்னுடைய விருப்பம் என்ன? எல்லா பிள்ளைங்களும் சொல்றது என்ன தெரியுமா? கலெக்டருங்க, அடுத்து டாக்டருங்க, அடுத்தது என்னது இன்ஜினியர், வேற டீச்சர், அடுத்து போலீஸு, வேற அவ்வளவுதானா? அப்புறம் என்னது என்ன சொல்லுங்க, கேப்டன், பைலட், இப்படி நிறைய ஆசை. நல்ல பாருங்க, ரொம்ப சந்தோஷம். இடையில லாஸ்டா ஒரு பாஸ்ட் சொன்னாங்க, நம்ம சர்ச்சில் எல்லா வேலை செய்கிறவங்களும் சர்ச்சுக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். இது நம்ம ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லா டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஆட்களும், எல்லா ஃபீல்டுல உள்ள ஆட்களும் எங்க இருக்கணும்? சர்ச்சில் இருக்கணும். ஆமென். அப்ப ஆசைலாம் நல்லதுதான். அதுக்கு என்ன செய்யணும்னா, முன்னால ஒருக்கா சொல்லுவாங்க, என்னது ஆசைலாம் நல்லது, ஆனா என்னது இல்லை. ஆமா. அப்ப இதே போல பாருங்க, இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆசை இருக்கும். ஆனா என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மொபைல கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு மட்டும் என்னது இல்லை, விருப்பம் இல்லை. மொபைல் எப்படி நோண்டிட்டே இருப்பாங்க. ஆசை என்ன? டாக்டர். அடுத்து கேம் விளையாடிட்டே இருப்பாங்க, சேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆசை என்ன? கலெக்டர். அடுத்தது இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. ஆசை என்ன? நான் ஜட்ஜ் ஆகணும். ஆனா என்னது, இந்த மொபைலை மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க? கீழே வைக்க. அதுக்கு அதை அப்படி அதுல கேம்ல மூழ்கி இருக்கிறது, அல்ல அதை சேட் பண்றது, அது ஒன்றும் நடக்காது. அப்படி யாராவது மொபைல்ல மூழ்கிட்டு நீங்க இருப்பீங்கன்னா உங்களால சாதிக்க முடியாது. கையை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஆமென். பாருங்கள், ஒரு 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 ஏம் இருக்கணும். நான் சீக்கிரம் படிக்கணும், இந்த ஒரு துறையில வரணும், என் வீட்டுக்கு ஆசீர்வாதமா மாறணும், என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற அம்மா அப்பாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், இந்த ஒரு திங்கிங் இருக்கணும். பிரைஸ் காட். நீங்க கொஞ்சமா யோசிக்கிறீங்களா? உங்களை படிக்க வைக்கிறதுக்கு உங்க அம்மா அப்பா சில கிரயம் செலுத்துறாங்க அப்படின்னு அது உங்களுக்கு தெரியுதா? அவங்க கஷ்டப்பட்டு சிலவங்க எல்லாம் வெளி ஊர்ல, நீங்க வீட்டுல சுகமா தூங்குறீங்க, அவங்க அந்த பாருங்க, நீங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறது போல வெளிநாட்டுல எல்லாம் ஜாயிண்ட் ரூம்ல தான் இருப்பாங்க. ஒரே ரூம்ல 4 பேர் 5 பேர் இருக்கிறது போலதான் அவங்க கஷ்டப்பட்டு என்ன செய்வாங்க? வெளிநாட்டுல இருக்கிறாங்க. இங்கும் அப்படித்தான். சொந்த ஊரை விட்டுட்டு கேரளாவில் அல்லவிட்ட வேலி மாவட்டத்துல போய் வேலை செய்கிறாங்க. ஒரு எஜமானுக்கு கீழே போய் வேலை செய்தாலே அவங்க என்ன சொல்ற எல்லா திட்டையும் என்ன செய்யணும்? வாங்கிடணும். அப்படி ரோசம் இருந்துன்னா மறுநாள் என்ன செய்ய முடியாது? வேலைக்கு போக முடியாது. அப்போ பாருங்க, இது எல்லாம் சகிச்சுட்டு அவங்க கண்டினியூவா உழைக்கிறாங்க, காலையில் எழும்புறாங்க. ஒருவேளை நீங்க நினைக்கல, எங்க அம்மா ஒர்க் பண்ணல, ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு 3 நேரம் உணவை ரெடி பண்ணி தர்றாங்கல்ல, அதுவே எவ்வளவு வேலை. உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி தந்து, அப்போ உங்களுக்காக
உங்கள் அப்பா அம்மா நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, பணம் செலவு பண்ணுறாங்க, உங்களுக்காக தான் அவங்க முழுசுமாக தியாகமாக இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரராக இருக்கணும். ஒரு நல்ல ஆசை. இன்னைக்கு ஏன் இதை வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் சிலதெல்லாம் இதயத்தில் எழுதி வச்சிடணும். இடையில் ஒரு தம்பி வந்து பாருங்க, அவனுக்கு அந்த நல்லா படித்தான், நல்லா படிச்சுட்டு வேலையில் ஏறின ஒன்று வீட்டுக்கு ஏதாவது பணம் அனுப்பி கொடுப்பான்னு பார்த்தாச்சுன்னா அவன் ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்குள்ள செல்லை எடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்து வீட்டுக்கு அனுப்பியிருக்கான். அப்போ பாருங்க, இப்படிப்பட்ட முட்டாள்தனமான பிள்ளைங்க இருக்கிறனால தான் உங்களுக்கு இதெல்லாம் கற்றுத்தர வேண்டி இருக்கிறது. நீங்க எல்லாம் மனசுல எழுதி வைக்கணும். அதே நேரம் இன்னொரு தங்கச்சி குயிக்காக ஒரு வேலையில் ஏறினா அவளுடைய ஆசை எப்படியாவது பாருங்க அம்மா அப்பாவை ஆசீர்வாதமா வைக்கணும், அவங்களுக்கு ஒரு வீட்டை கட்டணும். பாருங்க, அது அந்த அவளுடைய ட்ரீம்ஸ் நிறைவேறினது. நான் சொல்ற விஷயம், நீங்க உங்களை கஷ்டப்பட்டு இவ்வளவு பணங்களை செலவு பண்ணி படிக்க வைக்கிற அம்மா அப்பாவுக்கு சீக்கிரம் என்னது கொடுக்கணும்? ரிட்டைர்மெண்ட் கொடுக்கணும், அவங்கள உட்கார வைக்கணும். அப்பா இனி நீங்க வேலைக்கு போக வேண்டாம், அம்மா நீங்க இனி கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, அவங்களுடைய நலனை நீங்க கருதணும். இன்னும் சில தம்பிங்க தங்கச்சிங்க மிஸ்டேக் பண்ணுவாங்க. அப்படி காலேஜ்லாம் போனோன்னு அடுத்து ஒரு ஜாப்ல ஏறணும்னு வேற யாரையாவது கண்ணுக்கு தெரியும், அவங்களுக்கு அவ்வளவு பணத்தை அனுப்பி கொடுக்கறது. இங்கே காலம் முழுவதும் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குன அம்மா அப்பாவை மறந்துட்டு வேற யாருக்காவது என்ன செய்யுது? அந்த அது அது வந்து சில மீன் பார்த்தீங்கன்னா அம்முடாது, மாட்டாது, புழுவை தின்னுட்டு போயிடும். பார்த்துருக்கிறீங்களாடா? இதே போல சிலவன் வந்து வாழ்க்கையை இழந்துருவான். இப்போ பிள்ளைங்க கவனிங்கம்மா, ஏன் இந்த விஷயங்களை ஆவியான இந்த காலவேளை உங்களுக்கு சொல்லுகிறாருன்னா, உங்க ஏம் வந்து எப்பவுமே மிஸ் ஆயிடக்கூடாது. நமக்கு ஒரு ஏம் இருக்கணும், லைஃப்ல என்னது இருக்கணும்? ஒரு லெக் இருக்கணும். பைபிளும் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இப்படிதான், லெக்கை நோக்கி ஓடணும். யாரை மையப்படுத்தி ஓடணும் அப்படின்னா இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். ஆமென். நம்ம ரன்னிங் ஓடிட்டே இருக்கோம். யாரை பார்த்து ஓடணும்? இயேசுவை நோக்கி ஓடணும். பக்கத்துல இருக்கிற இன்னொரு விசுவாசியை பார்த்து ஓடிடக்கூடாது. அப்புறம் நீங்க சட்னி ஆயிருவீங்க. சட்னியாவது வடை தொட்டு சாப்பிட பயன்படும், அல்லவிட்டா தோசைக்கு என்ன செய்யும்? நீங்க சட்னியா வச்சீங்கன்னா ஒண்ணுக்கும் பிரயோஜனப்படாது. ஒரு அலையில சொல்லுங்களேன். அதனால பக்கத்துல இருக்க விசுவாசியை பார்த்து ஒரு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழாதுங்க. பக்கத்துல 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க. இவன் நேரம் பிள்ளைகளுக்கு சொன்னோம்ல, இப்போ பெருசுகளுக்கும் சொல்லாட்டு அப்புறம் நாமளா குற்றவாளி. கையை பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற விசுவாசியை பார்த்து ஓடுனீங்கன்னா தொலைஞ்சிருவீங்க. இயேசுவை நோக்கி ஓடுங்க. ஆமென். இப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலதுகளுக்கு எத்தனை வயசானாலும் விவரமே வரமாட்டேங்குது. இது நான் சொல்லல, பவுல் சொல்றாரு. காலத்தை பார்த்தா நீங்க யாரா மாறி இருக்கணும். ஆனா இன்னும் இந்த அரை கிளாஸ்ல கூட சேர்க்கிற பிள்ளைங்களை போல இருக்கு. காலத்தை பார்த்தா எப்படி மாறி இருக்கணும்? நீங்க எல்லாம் போதகர்களா மாறி இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சத்தியத்தை பேசி 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்ற ஆட்களை பார்த்தா இப்பவும் அரை கிளாஸ்ல போய் அட்மிஷன் வாங்கின டீச்சர் என்ன நினைப்பாங்க உங்களை பார்த்து? வித்தியாசமா பார்ப்பாங்க. நிறைய பாருங்க, காலேஜ் போகக்கூடியவங்க எல்லாம் ஃப்ரீ கேஜில போய் உட்காருக்கிறாங்க. பவுல் சொல்லுங்க, முன்னால நம்ம வந்து யாரா இருந்தோம்னா குழந்தையை போல இருந்தோம். அப்போ குழந்தையை போல யோசித்தோம். இப்போ நம்ம யாரா இருக்கிறோம்? புருஷரா இருக்கிறோம். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவை நோக்கி. எல்லாரும் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், சில வேர்டு வரட்டும். இயேசுவை சத்தமா, இயேசுவை இயேசுவை நோக்கி. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. 3 காரியம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நமக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். இந்த ஆண்டு 3 காரியத்தை அதிகமாய் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஜெப நேரம் அதிகரிக்கணும். ஜெபம் வந்து ஒரு திறவுகோல். பிரைஸ் காட். பிரேயர் வந்து என்னது? இப்போ இடையில இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல இங்கிலீஷ் சாங், இந்த பிரேயர் இஸ் த கீ. என்னது பிரேயர்? அந்த வேர்டை சொல்லுங்கம்மா. பிரேயர் இஸ் த கீ. ஜெபம் வந்து ஒரு திறவுகோல். அப்போ கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வேண்டும் என்றால், சில வேளையில சில பிரதர்ஸ், சில சிஸ்டர்ஸ், உங்க வீட்டில் இந்த பொருட்களை கையாளுகிறதுக்கு ஏதாவது ஒரு பீரோ, ரேக் வச்சிருப்பீங்க. அப்போ அந்த சாவி உங்கள்கிட்ட இருக்கும். பாருங்க, அந்த சாவியை எடுத்து திறந்தாதான் அந்த பொருளை என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும். இதே போல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில இந்த ஆண்டு நம்முடைய ஜெப நேரத்தை அதிகரிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க ஜெப நேரத்தை அதிகரிக்க வேண்டும். ஜெபம் பாருங்கள், எந்த ஒரு தேவ பிள்ளைகள் செய்கிறார்களோ, தானியேலுடைய விஷயம்தான். தானியேலுடைய காரியம் எப்படியாக முடிந்தது? ஜெயமாய் முடிந்தது. வாயை திறந்து சொல்லுங்க, தானியேலின் காரியம்
ஜெயமாய் முடிந்தது. ஜெபிக்கிற உங்களுடைய காரியம் ஜெயமாய் முடியும். இப்ப தானியேலுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடித்தார். தானியேல் போய் ஆண்டவரே எனக்கு இப்படி சிங்க கவியில போட போறாங்கன்னு ஜெபம் பண்ணல. அவர் ஏற்கனவே ஜெபம் பண்ணுகிற மனுஷன், தினமும் 3 வேளை ஜெபிக்கிற மனுஷன். அந்த ஜெபிக்கிற தானியேலுக்காக பரலோகத்தில் இருக்கிற தேவன் தம்முடைய தூதனுக்கு கட்டளையிட்டார். தானியேல் தூக்கி கவியில போடப்படுகிறதுக்கு முன்னாலே தேவன் தூதனுக்கு கட்டளையிட்டார். தூதன் போய் சிங்கங்களுடைய வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. இப்ப முடிந்தோன்னு ஆமீன். பாருங்க, தானியேல் சொல்லுகிறார், ஜெபிக்கிற தாய்மாரே கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பா. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படி தெரியுமா? ஆமீன். நம்ம கண்ணுக்கு முன்னால ஒன்னும் தெரியாது. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். ஆனால் இந்த பள்ளத்தாக்கு எல்லாம் தண்ணீரால என்ன செய்யப்பட்டிருக்கும்? அற்புதம் நடந்திருக்கும். சூழ்நிலை ஒரு நாளும் பார்க்காதுங்க. கர்த்தர் சில காலங்களையும் சில நேரங்களையும் நமக்காக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆண்டு முடிவில் அம்மா நீங்க எழும்பி கர்த்தரை மகிமைப்படுத்த போறீங்க. கர்த்தர் எண்ணி முடியாத அதிசயங்களை இந்த ஆண்டு என் வாழ்க்கையில செய்தா, ஆமென், என்னை அற்புதங்களை காண பண்ணினார் என்று சொல்லி உங்க நாவு கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜெபமாகிய திறவுகோலை பயன்படுத்துங்கள். அமேன். ஜெபமாகிய திறவுகோலை பயன்படுத்துங்கள். கர்த்தர் சொல்லுகிறார். அமேன். பாருங்கள், அது ஒரு அதிகாரத்தை குறிக்கிறது. திறவுகோல்ங்கும் பொழுது அது எதை குறிக்கிறது? ஒரு அதிகாரம், ஒரு அத்தாரிட்டி. அமேன். இந்த நாட்களில் ஜெபிக்கிற சகோதரியை ஒன்னு கர்த்தர் அதிகாரப்படுத்தி வைத்திருக்கிறார். சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். அந்த அத்தாரிட்டி, அந்த பவர்ல நான் உங்களை அனுப்புகிறேன். அப்ப ஜெபிக்கிற அமேன் பாருங்கள் சகோதரிகள், ஜெபிக்கிற சகோதரர்கள், அமேன் பாருங்கள், உங்க கையில் அது திறவுகோல். ஆண்டவர் சொல்லும் பொழுது பாருங்கள், அமேன், தாவீதின் திறவுகோலை உடையவர். இப்போ கர்த்தர் ஆமென் பாருங்கள் பேதுருவுக்கு கொடுக்கும் பொழுது ஆமென் சொல்லும் பொழுது, நீ எதை கட்டுகிறாயோ, இந்த பூமியில எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்திலே கட்டப்படும். இந்த பூமியில நீங்கள் எதை கட்டவிழ்க்கிறீரோ அது பரலோகத்திலும் என்ன செய்யப்படும்? கட்டவிழ்க்கப்படும். கர்த்தர் சபையை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். எத்தனை சவால்கள், எத்தனை பிரச்சனைகள், ஆனாலும் சபைக்கு ஒரு அதிகாரம் உண்டு. இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் இதை என்ன செய்வதில்லை, மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. சத்தமா கரங்களை அசைத்து ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்க நீ ஒரு நேரம் கைகோர்த்து ஜெபம் பண்ணுங்க. அது காலையிலேயா இருக்கலாம், இரவிலேயா இருக்கலாம். சகோதரிகள் பிள்ளைகள் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்கன்னா நீங்க கைகோர்த்து உண்மையா ஜெபம் பண்ணுங்க. அப்பாவை ரட்சிக்கணுமே. ஆமீன். நீங்க நினைக்கலாம், என்ன நான் மட்டும்தான் ஆண்டவரை ஆமீன் அறிந்திருக்கிறேன், என் புருஷன் ரட்சிக்கப்படலை, பிள்ளைங்க ரட்சிக்கப்படலை. நான் பரலோகத்துக்கு நேரம் கையை உயர்த்திருங்க. இயேசுவே, ஆராதனை வேளை ஆவியானவர் அப்படி சிலரை வழி நடத்தினார். இதே போல நீங்க தினமும் பைபிளை கையில எடுத்து வச்சுட்டு, இயேசுவே உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, என் புருஷனை ரட்சிங்கன்னு சொன்ன கர்த்தர் தம்முடைய அன்பின் கயிற்றினாலே அவரை கட்டி இழுத்து கொண்டு வருவார். ஆமென். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கையை உயர்த்தி சொல்லுமா, ரட்சிப்பு கர்த்தருடையது. எல்லாரும் சொல்லுங்க, ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்போ ஜெபம் ஆகிய திறவுகோலை இந்த ஆண்டு பயன்படுத்துங்க. அவர் பாதத்துல காத்திருக்க வேண்டும். அந்த வார்த்தையை சொல்லுங்க, அவருடைய பாதத்துல. ஜெபம் சொன்னாலே திறவுகோல். ரெண்டாவதாக அவருடைய பாதத்துல இருக்கிறோம். நம்ம லைஃப்ல பல இடத்துல வெயிட் பண்றோம். ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்றோம், பிரயாணத்துக்கு வெயிட் பண்றோம். இதுல பெரிய சங்கடம் என்னன்னா, இந்த பிளைட்ல கனெக்டிங் பிளைட்ல போறவங்களுக்கு சில நேரம் பிளைட் டைம் சேஞ்ச் ஆகும். டக்குனி அந்த ஷெட்யூல்ல வரோம். ஸோ இன்னும் 6 hours என்னது லேட்டு ஒன்று அப்படியே உட்காந்துருது. அதுக்கு தான் அங்கே நிறைய பெட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்போம். பட்டனை தட்டினா என்ன செய்தலாம், அப்படி தூங்கிடலாம். இப்போ பாருங்க, அவர்ஸ் கணக்கு காத்திருப்பாங்க. அப்பவும் ரட்சிக்கப்பட்ட சகோதரர்களுக்கு சந்தோஷம். சமீபத்தில் நான் ஒரு ஏர்போர்ட்ல பார்க்கும்போது எனக்கே மகிழ்ச்சி. நிறைய பேர் பைபிள் ரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கையை வைத்து ஒரு அல்லையே சொல்லுங்களேன். இன்னும் பாருங்கள், சிலவங்க செல்ஃபோன், இது செல்ஃபோன் காலம் அல்லவா, அவங்க அப்படி எப்படியோ டைம் ஸ்பெண்ட் ஆயிரும். அங்கே தான் ஒய்ஃபை ஃப்ரீ, அல்லாட்ட எங்கே வேண்டாலும் சார்ஜ் போட்டுடலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லா நேரங்களிலும் கர்த்தரோடு இருக்கிறதுக்கு கவனம் செலுத்துகிறாங்க. அதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அப்போ அவருடைய பாதத்திலே காத்திருக்கிறோம். அந்த வார்த்தையை சொல்லுங்க, ஜெபம் என்பது அவருடைய பாதத்திலே காத்திருக்கிறோம். புலம்பல் புஸ்தகம்
அப்படி 3வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்களேன். புலம்பல் அப்படி 3வது அதிகாரம் 25வது வசனம். கர்த்தருடைய ஆமென் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆமென். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அப்போ நம்ம லைஃப்ல ஜீசஸ் காத்திருக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், அற்புதத்துக்காக காத்திருக்கணும். ஒரு ராஜா சொல்லுகிறான், இன்னும் நான் ஏன் கர்த்தருக்காக என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அற்புதம் நடக்கிறதுக்கு காலதாமதம் ஆகிறது என்று சொல்லி யாரும் அவசரப்பட்டுறாதுங்க. அதுக்கப்புறம் என்ன கதை நடந்துடும் தெரியுமா? நீ காண்பாய், ஆனா என்ன செய்ய மாட்டா. அதையும் கூட ஏன் சொல்ல மாட்டேங்கிறே? எல்லாருக்கும் பயம். ஆண்டவரே, அந்த நாக்கு பாத்தீங்களா, அது நீளமா இருக்கும்னு நினைச்சிடுங்க. என்ன செய்ய முடியாது? அனுபவிக்கிற ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அப்படின்னா சும்மா அது ஒரு கண்ட்ரோல் இல்லாம, அமைதலா இல்லாம எல்லாத்தையும் வளன்னு பேசிட்டே இருக்கிறாங்க பாத்தீங்களா. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அனுபவிச்சிட மாட்டாங்க. ஆனா என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க, தூரத்துல தெரியும். ஓஹோ, தூரத்தில் என்ன செய்கிறது? பிள்ளைங்களுடைய ஆசீர்வாதம் தெரியும். எப்படியும் பிள்ளைங்களை படிச்சுட்டாங்க, இனி வேலையில ஏறுவாங்க. அல்லவிட்ட பாருங்க, தூரத்துல தெரியும். ஆனா என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. ஆனா தயவாய் தாழ்மையாய் சில நெருக்கங்கள், நிந்தைகள், கஷ்டங்கள் மத்தியிலும் நாம அப்படி கொஞ்சம் அடைக்கிட்டு சோத்திரம் சொல்லி தாழ்மையா இருக்கிற தேவ பிள்ளைகள் நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமென். ஆசீர்வாதங்களை அனுபவிப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அனுபவிக்கிற ஆசீர்வாதம் வேணுங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க பாருங்க, பல கோடி உங்கள்கிட்ட இல்லாட்டாலும் ஆண்டுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இரவு வேளை ஆனால் கணவன் மனைவி பிள்ளைங்க சேர்ந்து சாப்பிடுறீங்க பாத்தீங்களா, அது ஒரு ஆசீர்வாதம். சங்கீதம் 128 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் பந்தியை சுற்றிலும் அவன் பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். சில வீட்டில் என்ன தெரியுமா? சோறு அந்த உணவை எடுத்துட்டு ஒரு ஆள் ஒரு ரூம் போவோம், ஒரு ஆள் ஒரு ரூமுக்கு போவாங்க, ஒரு ஆள் இப்படி திரும்பி இருப்பாங்க, ஒரு ஆள் இங்க திரும்பி இருப்பாங்க. அப்புறம் அந்த பாவப்பட்ட தாய்க்குள்ளும் அது எங்கேயாவது இருந்து என்ன செய்யும்? சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படி இல்லை. நிறைய பேர் வீட்டில் ஆண்டவருடைய அனுபவிக்கிற ஆசீர்வாதம் உங்க வீட்டில் இருக்கா இல்லையாங்கிறத இப்போ நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். நீங்க சேர்ந்து ஒரு டின்னர் சாப்பிட்றீங்களா, ரவுண்டா உட்காந்து லஞ்ச் சாப்பிட்றீங்களா, எல்லா உணவையும் எடுத்து வச்சுட்டு அப்படி ரவுண்டா உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றீங்களா, நீங்க உங்க வீட்டில் என்னது இருக்கிறது? அந்த அனுபவிக்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஆமென். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். கல்யாண வீட்டுக்கு சேர்ந்து போய் நின்று போய் போட்டோ எடுக்கிறது அதல்ல. அங்க மேக்கப் போட்டுட்டு பியூட்டி பார்த்துட்டு அது அல்ல அனுபவிக்கிற ஆசீர்வாதம். அது ஜஸ்ட் மாயை. அங்கே அந்த ஃபோட்டோ எடுத்த உடனே அடுத்தது என்ன செய்கிறோம்? ஏதோ ஸ்லைடை மாற்றிடும், ஹேர் ஸ்டைலை மாற்றிடும், ஃப்ரீ ஆயிரும். அதெல்லாம் ஜஸ்ட் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அது இந்த காலை வேளையிலே நீ குடும்பமா ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் இதற்கு கவனம் செலுத்துங்கள். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அனுபவிக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நிறைவாய் தருவாராக. அப்போ புலம்பல் தீர்க்கதரிசி சொல்ற அந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒரு 4 வசனத்தை வேகமா வாசித்து விட்டுருவோம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அப்போ பிரேயர் லைஃப் அப்படிங்கும் பொழுதே நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். அடுத்ததாக நாம் அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தேவனுடைய ரட்சிப்புக்கு எப்படி காத்திருக்கணும்? நம்பிக்கையோடு காத்திருக்கணும். அந்த வாயட சொல்லுங்கம்மா, நம்பிக்கையோடு காத்திருக்கணும். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்கம்மா. எப்படி? நம்பிக்கையோடு. நம்பிக்கையோடு இன்னைக்கு ஆராதிக்கிறோம், நம்பிக்கையோடு காத்திருக்கணும். இந்த ஃபெய்த் ரொம்ப முக்கியம். ஆமென். விசுவாசம் ரொம்ப முக்கியம். யாக்கோபு நிருபத்திலே ஒரு பிரேயர் லைஃபை குறித்து அவர் சொல்லும் பொழுது, ஒரு மனுஷன் ஜெபிக்கிற மனுஷன் சந்தேகத்தோடு ஜெபிப்பான்னா அவன் ஜெபம் பண்ணவே வேண்டாம். அதாவது விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். விசுவாச வார்த்தைகளை அதிகமாய் பயன்படுத்துங்கள். ஆமென். அடுத்த வசனத்துல நான் வாசிக்கிறோம், 31வது வசனம். ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஒருக்க சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் அவர் என்றென்றைக்கும் என்னை கைவிட மாட்டார். சத்தமா சொல்லுங்களேன், கைவிட மாட்டார். இந்த வார்த்தை உங்க நாவல வரணும். கைவிடவே மாட்டா இயேசு, கைவிட
இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நம்மளை கைவிட மாட்டாரு, நம்ம பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டாரு, தலைமுறையும் கைவிட மாட்டார். அந்த ஒரு விசுவாசத்தோடு சொல்லுவோமா? கையை தட்டி, கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டா, இயேசு கைவிட. இயேசு சொல்லுங்க, இயேசு கைவிட. அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுன்னு சொன்னீங்க? நிமிர்ந்து லேச முகத்தின எத்தனை பேர் இயேசுன்னு சொன்னீங்க? சொன்னீங்களா? சொல்லுங்க இயேசு. சத்தமா சொல்லுங்க இயேசு. அவர் கைவிட மாட்டா. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டா. தலைமுறை தலைமுறையாக இந்த தேவன் நம்மளை நடத்துகிற தேவன். நம்முடைய பிதாக்களுக்கு தேவன் நல்லவராக இருந்தா, இன்னைக்கு நமக்கு நல்லவராக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்லவராக இருப்பார். இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கர்த்தர் யாவையும் உங்களுக்காக செய்து முடிக்கணும்னா நீங்களும் கர்த்தருக்குள்ள இருக்கணும். சோத்திரம் சோத்திரம். கர்த்தரை துதிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். ஆமென். கர்த்தரோடு கூட வாக் பண்ணணும், நடக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புலம்பல் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அதுல 22 23 சொல்லாம முடியாது. ஆமென். பாருங்கள், நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். ஆமென். அப்படி இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அது காலைதோறும் புதிதா இருக்கு. அதனால மார்னிங் இந்த ப்ரேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொதுவாக பிள்ளைங்கள்லாம் கவனிக்கிறீங்களா? இந்த மருத்துவர்கள் சொல்லுவாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாங்க. ஆனால் நம்ம ஃபாஸ்டிங்கில் ஃபஸ்ட்டு அதுக்கு செக் வைக்கிறது எதுக்கு தான்? அப்படி வருத்தி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், கர்த்தர் இரக்கம் செய்வார். ஆனால் காலை ஜெபம் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, காலை ஜெபம் ரொம்ப முக்கியம். ரலிலியே சொல்லுங்களேன். ஏன்னா காலை தோறும் பாருங்கள், அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். பிரைஸ் காட். ஜெபம் ஒரு திறவுகோல். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம், பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார். சபையார் ஊக்கமாக அவருக்காக ஜெபம் பண்றாங்க. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். அங்கே ஜெபத்தினுடைய வல்லமையினாலே அங்கே 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல், 4வது காவல், பெரிய இரும்பு கதவு தானாய் திறந்தது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டீங்களா? ஜெபத்தினுடைய வல்லமையினாலே சில கதவுகள் தானாய் உங்களுக்கு திறக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேலைக்கான விஷயமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தாட்டி வாயை திறந்து ஒருக்கா எஸ் ஹல்லேலூயா. ஜெபம் வாசலை திறக்கும். சபையாருடைய ஊக்கமான ஜெபம் பேதுருக்காக வாசல் தானாய் திறந்தது என்று சொன்னால், இன்னைக்கும் தேவ பிள்ளையை உனக்காக தேவன் வாசல்களை திறப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென்.